ஸ்ரீ லட்சுமி ரூமாச்சிக்குளம் மதுரை 14. ஸோ இன்னும் எங்க அப்பாவை காணோம் நண்பர்களே. பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க நண்பர்களே. ஃபோன் போட்டு பாருங்க நண்பர்களே. தட்ட வந்துட்டே நீ சாஞ்சினா வெளியில வந்துட்டே காலை சேர்த்துட்டே வந்து என் தங்க பிள்ளைக்கு பிரியாணி அடிச்சு பிரியாணி தீர்ந்து போச்சு. அதனால பரவாயில்ல, பிரியாணி தீர்ந்து போட்டாலும் எனக்கு பரவாயில்ல பிரியாணி. ஏன்னா உரைக்கும், நான் சாப்பிட மாட்டேன். ஓகே, அதனால என்ன பண்ணீங்கன்னா புரோட்டாவும் முட்டை புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பரோட்டா, முட்டை பரோட்டா யாரு கடையில வாங்கினதானே கேக்குறீங்க? ஒண்ணும் தினேஷ் அங்கிள் கடை. யாரு கடை? தினேஷ் அங்கிள் கடை. அதாவது புரோட்டாக்கு பேர் போன கடையே நம்ம தினேஷ் அண்ணன் கடை தான். அவருடைய புரோட்டாவும் அந்த சால்னாவுக்கும் நான் எப்பயுமே அடிமைதான் நண்பர்களே. தினேஷ் கடை புரோட்டா சாப்பிட வரட்டா சொல்லு. என்ன நீ சொல்லு. தினேஷ் கடை புரோட்டா சாப்பிட வரட்டா சொல்லு. நீ சொல்லு. தினேஷ் கடை புரோட்டா சாப்பிட வரட்டா சொல்லு. மூஞ்சில் குத்தி விடுப்பா. ஒண்ணும் தெரியல சொல்லி ஒரு சொல்லி அப்பதான் தினேஷ் கடை ஒரு நாளைக்கு போட்டா ஓசியா கொடுப்பாரு. சொல்லு போட்டா ஓசியா கொடுப்பா சொல்லு. சொன்னேடா கொடுப்பாரு சொல்லு. மரியாதை சொல்லு. தினேஷ் கடை புரோட்டா சாப்பிட வரட்டா சொல்லு. தினேஷ் கடை புரோட்டா சாப்பிட வரட்டா. ஐயோ என்னது கிரேவி பாருங்க. அண்ணன் என்ன தம்பி நிறைய கிரேவி வச்சிருக்க. பரவாயில்ல, அது புரோட்டா எல்லா கிரேவி நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே அந்த கடையில். கொண்டா கொண்டா கொண்டா. உண்மையிலேங்க இந்த சித்திரத்தில் முன்னிட்டு ஒரு தரம் வெயில் பயங்கரமா அடிக்குது. சித்திரத்தில் வந்துருச்சு. இந்த சித்திரத்தில் முன்னிட்டு எல்லா மக்கள்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கணும், ஹேப்பியாக இருக்கணும். நம்ம சித்திரத்தில் சிறப்பாக கொண்டாடணும் நண்பர்களே. அவ்வளோ சொல்லுவேன் நான். ஏமா ஓகே, சாப்பாடு ஆரம்பிச்சிடலாம் நண்பர்களே. முதல் யாருக்கு என்னென்ன வேணும்? எனக்கு இது வந்து புரோட்டா. நீ சொல்லு. நான் சொல்லுறேன். தினேஷ் கடை புரோட்டா. தினேஷ் கடை புரோட்டா சாப்பிட வரட்டா. நான் என்ன சொல்லுவேன்? தினேஷ் கடை புரோட்டான்னு சொல்லுவேன். நீ சாப்பிட வரட்டா சொல்லு. நான் சொல்லு. தினேஷ் கடை புரோட்டா. நீதான் சாப்பிட வரவான்னு சூப்பரா சொல்லு. சொல்லு. தினேஷ் கடை புரோட்டா சாப்பிட வரட்டா. எப்படி? இப்ப நான் சொல்ல நீ சொல்லு. தினேஷ் கடை புரோட்டா சாப்பிட வரட்டா. அது உனக்கு என்ன இதுவா இதா? எது எப்படி? ஏண்டா 4 புரோட்டா தான் பாருக்கு. உனக்கு ஒண்ணு, அம்மாவுக்கு ஒண்ணு, அவங்களுக்கு ஒண்ணு. ஒரு செட்டு ஆயிடுறீங்க. இந்த சருமி தான் நீ சாப்பிடு. இது சருமிக்கு தான் எடுத்து வைக்கிறீங்க. சருமிக்கு ஒரு 2 அம்மா அப்புறம் சாப்பிட்டு வருவா. பா செட்டு சூப்பரா இருக்குப்பா. கரண்டி எடுங்கப்பா. பிரியாணி அது இல்லப்பா, முட்டை போட்டா செட்டு. ஓ மண்டையில ஒரு கொட்டு. வாவ் அப்பா பேண்ட பாத்தீங்களா? எப்படி பேண்ட்? சிலுக்கு பேண்ட். சிலுக்கு. இது சிலுக்கு பேண்ட் தான். ஆனா உனக்கு லோலாக் பேண்ட். இங்க லோலாக் பேண்டா? என்னடா லோலாக் பேண்ட் இருக்குது? காட்டுங்க யாராருக்கு செட்டு வேணும்? பரோட்டா அடி பொலி. இந்த மாதிரி உனக்கு லைட் சாப்பிடு. போதுமா? என்ன வேணுமா? இது சருமிக்கு. அருமையா இருக்கு நண்பர்களே. கேமரா முன்னாடி கேட்டுவேன். இன்னும் சாப்பிடவே இல்லை. இன்னும் நொறுமையா இருக்கு. சாப்பிட்டு சொல்லணுமே. அதுமே ஒரு பொருள். கம்பி எடுக்க போவோமே நாங்க கிட்ட ஆட்டை போட்டாச்சுப்பா. போதுமா உனக்கு? பாருப்பா. இரு பொறுமையா சாப்பிடணும். இது உனக்கு வச்சுருண்டி. கொஞ்சம் கூட இருக்கு. ஏய் திங்காத, உனக்கு தான் வச்சிருக்கேன்ல. சி சின்ன பிள்ளைகளோட மோசம் முடியும். உண்மை நீ வச்சிருக்கேன்ல. கிரேவி சூப்பரா இருக்குங்களா? வேணாம்ப்பா கிரேவி. ஏன்? நல்லா இருக்குப்பா. சரி விடு. உனக்கு சூப்பரா இருக்கா? ஐயோ தினேசனே, டேஸ்ட் சூப்பரா இருக்காமே.
கொஞ்சம் தண்ணி உருண்டை ஊற வச்சு அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. உருண்டை ஊற வச்சிருவா. ஊற வச்சு சாப்பிட்டா அது ஒரு தண்ணி உனக்கு வெறும் போட்டா தின்றியா? எடுத்துக்க இந்தா சாப்பிடு. கீழே விட்டுறாத. அப்பா முருகா, இதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற என்ன? நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்ம சாப்பிட்றது சந்தோஷத்தோட இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு நமக்கு? எனக்கு வேணாம்டா. எனக்கு வேணும் அப்பாவுக்கு. நான் இட்லி சாப்பிடுறேன். அதாவது நண்பர்களே, நீங்களும் வேணாண்டா அப்புறம் சாப்பிடுங்க அப்பா. அதாவது நீங்களும் அவங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருங்க நண்பர்களே. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது என்ன பண்ண போறோம்? நம்ம ரெகுலராக சாப்பிட்றது தான். நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளும் பாருங்க, தயவு செய்து தண்ணி இனி அடிக்காதீங்க. முடிஞ்ச அளவு சாராயத்தை கூட தவிருங்க. சிகரெட்டை தயவு செய்து விட பாருங்க. 40 வயசாச்சா எல்லாத்தையும் குறைச்சிக்கோங்க. தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு வேணாப்பா சாப்பிடு. நான் பேசிட்டு கூட மறந்துடுவேன் அப்போ டைலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விளையாடுறது இந்த டிசி டெல்லி அணியும் பெங்களூரு RCBயும் ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டு இருக்கு. டிசி 8 விக்கெட்டுக்கு 64 ரன்னுக்கு 8 விக்கெட்டு 13 ஓவர். என்னடா கொடுமை! 14 பாலுக்கு அப்பயே 6 விக்கெட் இருந்துச்சு. ரொம்ப மோசமான விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சங்கடமாக இருக்கு. என்னைக்குமே ஒரு போட்டி வந்து விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருந்தாலே ஒரு மேட்சே நல்லா இருக்கும். ஆனால் அது விறுவிறுப்பும் இல்லை, சுறுசுறுப்பும் இல்லை, சப்புன்னு போய் கிடக்குது. அதனால வந்து போட்டியில் விளையாடுறவங்களாம் நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் விளையாடுறதா எங்கள் ரசிகர்லாம் உற்சாகப்படுத்தாங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ நான் எங்கே பார்த்து பேசி டிவியை பார்த்து நம்மளை பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப மோசமான நிலை போயிட்டு 65 ரன்னுக்கு 13 ஓவர் 8 விக்கெட்டு. ரொம்ப மோசமான நிலை போயிட்டு இருக்கு. RCB பெங்களூர் ராயல் சேலஞ்சரா பெங்களூரு RCB நல்லா விளையாடுறாங்க. நம்மளுடைய நல்லா பவுலிங் நல்லா இருக்கு. பேட்டிங் அவங்க நல்லாத்தே இருக்கு. இந்த வட்டம் கப்பு வாங்க கூட தகுதியான ஆட்களாக நினைக்கிறேன். அவங்க நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோலி வந்து நல்ல ஃபார்மில் இருக்காரு. முடிஞ்சு அந்த விக்கெட்டை அவ்வளோதான். அதாவது குறைந்தபட்சம் 98 ரன்னு போட்டிருக்காங்க மினிமம். கிரகம்டா அட பாவிகளா. குல்தீப் 1 ரன்னு, புரரல் 24 ரன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. சிரமத்தை 100 ரன்னு போகிறதே. இன்னும் 2 விக்கெட் எடுத்துலாம் முடிஞ்சு சீனு. அதனால நண்பர்களே ரொம்ப வருத்தமான விளையாட்டாக தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தொடர்ந்து நீங்கள் நல்லா விளையாடணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். டிசி டெல்லி ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, எனக்கு தொண்டை வலிக்குது. ரொம்ப நேரம் ஆச்சு. குளிக்க நண்பர்களே. காலைல வண்டிக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு ஆடிஷன் போயிட்டு வந்தேன். அந்த ஆடிஷனில் என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? நடிக்க சொன்னாங்க. அப்போ கேட்டாங்க, அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு டைலாக் சொன்னாங்க. வேணா சொல்லக்கூடாது, அது வேறு சொல்லலாம், தப்பு இல்லை. அதாவது வந்து என்ன டைலாக்னா சொல்கிறேன். டைலாக்கு, சார் கதவில்லாத வீடு, தட்டா புட்டான்னு சவுண்டு. நாங்க பார்த்து பயந்து வெளியே ஓடியான்ட்டான். திருப்பி மெதுவா போய் உள்ள பார்த்தா ஏதாவது ஒரு பொருள் காணாம போகுது சார். எப்படின்னே தெரியலையே சார். இதுக்கு என்ன சார் பண்றது? இதுதான் டைலாக். நம்ம பேசிட்டு இருந்த ஒரு ஆடிஷன் போனேன். அந்த படத்தில் இதுதான் டைலாக்கு. நல்லா இருந்துச்சு. நல்ல படம். கண்டிப்பாக அடுத்த மாதம் ஷூட் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படத்தில் வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன். பாப்ப மக்களே, எல்லாம் அவங்க அன்பு ஆதரவு இருந்தால் நம்ம எந்த நிலைக்கும் போகலாம். மக்களோட செல்வாக்கு மட்டும் இருந்தால் யாருனாலும் எங்கே வேணாலும் போகலாம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு வச்சு கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும், அன்பு நெஞ்சங்களுக்கும், அன்பு சொந்தங்களுக்கும், அன்பு பண்புகளுக்கும் கொடான கொடி நன்றி சொல்லி விடைபெறுகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லி விடைபெறுக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா வண்டி விடுங்க.